வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்றைக்கி 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழில் இயல் 3லேருந்து உரைநடை தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வகுப்பில் நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த கவிதை பேழை பார்த்தோம் இல்லையா? நோய் வரத்துக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம உடல்நிலையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒரு கவிதை பேழை மூலமாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம உரைநடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் மருத்துவம். தமிழர்கள் மருத்துவ முறையை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, நோய் வந்ததுக்கப்புறம் எந்த உணவை அவங்க சாப்பிட்டு நோயை தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற இந்த நேர்காணல் அப்படிங்கிற இந்த பகுதியிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கு. சிவராமன் அப்படிங்கிறவரை பற்றி, அவர் உரையாடக்கூடிய அந்த முறையை பற்றியும், அவர்கிட்டேருந்து நம்ம என்னென்ன மருத்துவ முறைகளை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த உரைநடை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் நுழைமுன் அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு நம்ம அந்த பாடப்பகுதியை பார்க்கலாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார் திருவள்ளுவர். நம்ம அருந்தக்கூடிய உணவே அருமருந்து என அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே அருமருந்தானது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னா நம்ம தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். நம் தமிழ் மக்கள் உடற்கூறுகளை, நம்ம உடலை எப்படியெல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அறிவிலையும் சரி, மருத்துவம் பற்றிய புரிதலிலும் எந்த வகையான உணவுகளை நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற புரிதலையும் சிறந்து விளங்கினர். யார்? நம்ம தமிழர்கள். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். உலகத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தனக்கென மரபு சார்ந்த, மரபுனா நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வழியை அப்படியே நம்ம பின்பற்றி வர்றதா தான் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். அந்த கு. சிவராமன் அவர் சித்த மருத்துவர். அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய மருத்துவ முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நேர்காணல் மாதிரின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மாணவர்கள் சில பேர் கு. சிவராமன் அவர்கிட்ட நேர்காணல் செஞ்சு அதுலேருந்து நம்ம மருத்துவ முறைகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த பாடப்பகுதியானது அமைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். மாணவர்: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் குழந்தைகளே. அதில் இலக்கியா அப்படிங்கிற மாணவி அவர்கிட்ட கேள்வி கேட்குறான். எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம். எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் மருத்துவம் பற்றிய செய்திகளை வெளியிடறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதற்காக தங்கள்கிட்ட நேர்காணல் செஞ்சு அதுலேருந்து மருத்துவ முறைகளை தெரிஞ்சு அதை வெளியிடறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியாங்கிற மாணவி சொல்கிறா. அதுக்கு கு. சிவராமன் சொல்கிறார், நல்ல முயற்சி. எனக்கு தெரிந்த விவரங்களை விரிவாக கூறுகிறேன் கேளுங்கள். நல்ல முயற்சிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு தெரிந்த விவரங்களையும் நான் உங்கள்கிட்ட கூறுறேன், அதுக்கான கேள்விகளை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இலக்கியா கேட்குறா, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? முதல்ல மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போ அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது. முதல்ல மனிதனுக்கு நோய் வந்தபோது அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையே நிறைய செடிகள்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா? அதுலேருந்து ஒரு சில செடிகளை பறித்து அதுலேருந்து வேர், பட்டை, இலை, பூ, கனி இது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கான். சரியா? அந்த நோயை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி தான் முதல்ல மனிதர்களுக்கும் மருத்துவத்துக்குமான தொடர்பானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து மாணவன் செலியன் கேட்குறான், அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? அப்படின்னா பழந்தமிழர்கள் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைத்திருக்கின்றன. அதாவது பழந்தமிழர்கள் மருத்துவத்தை பற்றி அறிஞ்சிருக்காங்க, அதோடு இல்லாமல் பழந்தமிழர்கள் இலக்கியங்கள்லேயும் இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருக்கார்கள். என்னென்னலாம் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மூலிகை மருத்துவம், மூலிகைகளை கொண்டு நம்ம உடம்பை சீர் செய்கிறது. அறுவை மருத்துவம், அதையும் தெரிஞ்சிருக்காங்க. மருந்தில்லா மருத்துவம், மருந்து இல்லாமல் நம்ம உடல்நிலையை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மருந்தில்லா மருத்துவம். அதுக்கடுத்து உடலை வளப்படுத்தக்கூடிய யோகம் அப்படின்னா யோகா. சரியா? அந்த கலைகளையும் நம் தமிழர் அறிந்திருக்கிறார்கள். அதாவது பழங்கால தமிழர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேகலை அப்படிங்கிற மாணவி கேட்குறா, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன.
மருத்துவ முறைகள் வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இப்போ அந்த பொண்ணு கேட்குறா, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல இருக்கே, இவையெல்லாம் ஒன்றா இல்லை வேறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாக்கியம், ஆசிவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் பிரிந்திருக்கிறது. ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறது ஒன்று தான், அவை எல்லாமே ஒன்று தான். அது வந்து அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாட்டு வைத்தியம் செஞ்சுக்கிறது, பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது நம்ம சித்த மருத்துவம்னா என்ன, ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், இது எல்லாமே அடிப்படையில் ஒன்று தான். ஆனால் அது வரக்கூடிய நோயை வச்சு தான் இப்படிலாம் பிரிக்கிறாங்க. சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாரி கேட்குறான், உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? நம்ம தமிழர் மருத்துவ முறை ஃபஸ்ட்டு வந்து உயர்வாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பின்தங்கி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நிறைய காரணங்களை சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. அதாவது நம்ம சமண பௌத்தர் காலத்தில் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க மருத்துவ முறையை பரப்புனனாலையும் அதுலேருந்து வந்து சில தீர்வுகள் கிடச்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நவீன அறிவியல் பார்வை நம்ம மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆங்கில மருத்துவ முறை அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த சித்த மருத்துவம், மரபு வழி மருத்துவம் வந்து நாட்டு மருத்துவமாக சுருங்கி போணுச்சு. இதனால தான் நம்ம சித்த மருத்துவம் வந்து நாட்டு மருத்துவமாக சுருங்கிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இறுதியில் வந்து கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை ஏற்பட்டன. இந்த நவீன மருத்துவம்னா ஆங்கில மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம மெடிக்கல்லாம் போய்ட்டு மருந்து சாப்பிடுவோம், அதுக்கடுத்து ஊசியெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அதுலேருந்து சில தீர்வுகள் கிடைச்சதுனால அதுக்கு வந்து சில வரவேற்பு ஏற்பட்டுச்சு. சித்த மருத்துவமானது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மேகலை கேட்குறா, தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே. சரி, ஃபஸ்ட்டு அதாவது பாரி கேட்டான், தமிழர் மருத்துவ முறை பின்தங்கி போனதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறதுக்கு சிவராமன் அப்படிங்கிறவர் விளக்கம் தந்தார். திரும்ப தமிழர் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைஞ்சிட்ருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பது மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக ஒளிந்திருக்கும் என்பது புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதா, கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகள் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் இது ஒரு சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு
பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, ரசாயன அதாவது ஆங்கில மருந்து அப்படி சொல்லிட்டு அதன் மூலமாக வந்து அதுதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு அடுத்து வந்து இது அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுனால நம்ம உடல்நிலை சரியாயிடாது. சரியா, யோகா உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம உடல்நிலையை எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய் இதுக்கெல்லாம் வந்து வெறும் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா பத்தாது. அதுக்கான உணவு முறைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். சரியா, அதாவது உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கடுத்து நல்ல உணவு முறைகளை சாப்பிட்ணும். அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால தான் திரும்பவும் நம்ம சித்த மருத்துவமானது மீண்டெழுந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து இலக்கியா கேட்குறா, சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா? சித்த மருத்துவம்னு சொல்கிறோமே அது வந்து தாவரங்களில் இருந்து மட்டும்தான் மருந்து தயாரிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வேர்பாறு தழைபாறு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். வேர் தழையால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளான நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கின்றன. அதாவது தாவரங்கள்லேருந்து மட்டும் நம்ம வந்து மருந்து தயாரிக்கலை, உலோகங்கள்லேருந்தும் தாது பொருட்கள்லேருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, மருந்து எடுத்து அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பாரு, எல்லோருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா? நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ எல்லோருடைய உடல் நலமும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு பாரி கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேசியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன மாதிரி என்ன போக்கு உடையவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது. ஆமாம், இப்போ வந்து ஒரே எடையை கொண்டவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க, இந்தோனேசியாவில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கமும் மாறி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த உணவு பழக்க வழக்க நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மரபு சார்ந்த முறையிலையும் அவங்களுக்கு மருத்துவமானது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக சொல்கிறாங்க. அதுக்கு இலக்கியா கேட்குறா, மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா. மருத்துவத்தில் பக்க விளைவு இருக்கும் இல்லையா, அதை பற்றி கூறுங்கள் ஐயா அப்படி சொல்லிட்டு இலக்கியா கேட்குறா. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவுகள் இருக்கும், பக்க விளைவு இருக்கும். அதாவது ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும், நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அதே டயத்தில் அந்த அதாவது ஒரு நோய்க்கு வந்து நம்ம மருந்து சாப்பிடும்போது அந்த நோயானது சரியாயிடும், அதுக்கு எழுது வேறு நோயானது உண்டாகும் இல்லையா, அதான் பக்க விளைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. ஆனால் தமிழரோட இந்த சித்த மருத்துவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பக்க விளைவானது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. மருந்து அப்படிங்கிறது உணவோட நீட்சியாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய உணவு நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கிறோம், மிளகு சேர்த்துக்கிறோம், இஞ்சி சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு வகையான நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணமிக்க உணவுகள் தான். சரியா, அதான் சொல்கிறாங்க, மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உண்டால் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல் சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து பக்க விளைவை ஏற்படுத்தாதோ அதே மாதிரி அந்த லேகியம்னு சொல்கிறாங்க இல்லையா, சூரணம், இது எல்லாமே வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர். ஆனால் வந்து இது வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்காது. அவங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளை ஒரு அளவோடு பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு இதில் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து செலியன், தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்கிறீர்கள்? தமிழரோட மருத்துவத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். தனித்துவமான பார்வை, இதன் மூலம்
தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனித்துவமான பார்வை தான் இதில் முதல் சிறப்பு. இரண்டாவது வந்து சூழலுக்கு இசைந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பார்வை சொல்கிறாங்க தனித்துவமான பார்வை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தில் வந்து பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. இதுலேருந்து நம்ம வந்து சித்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்துகிறது மூலமாக நமக்கு வந்து எந்த பக்க விளைவும் இருக்காது, சுற்றுச்சூழலுக்கான கேடும் விளைவிக்காது அப்படி சொல்கிறாங்க. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல், நோய் வந்து தீர்றதுக்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கான வாழ்வியலையும் சொல்கிறது இந்த சித்த மருத்துவம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது இந்த சித்த மருத்துவம். அதனால தான் இது மீண்டும் நமக்கு வந்து அது வளர்ச்சியை பெற்று வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 3 பக்க அளவு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இன்னும் 2 பக்க அளவில் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த 3 பக்க அளவுலேருந்து உனக்கு நான் வந்து 7-8 கொஷின் கிட்ட நான் உனக்கு கேட்டிருக்கேன். நீ வந்து இதை கொஷின் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். நீ டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடணும், சரியா? இப்போ இந்த 3 பக்க அளவில் இருக்க அந்த பாடப்பகுதியை நீ இதை படிச்சுக்கோ. வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் அனுப்பிடுறேன். அதை டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மாணவர்களே. மீதி 2 பக்க அளவில் இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.